என்னை புறக்கணித்தது ஒரு வீடு, ஆனா என்னை ஏற்றுக்கொண்டது ஒரு நாடு. சொல்லுங்க, என்னை புறக்கணித்தது ஒரு வீடு, என்னை ஏற்றுக்கொள்வது ஒரு நாடு. உங்களை புறக்கணிக்கிறது ஒரு வீடு, ஆனா உங்களை ஏற்றுக்கொள்கிறது ஒரு நாடு. உங்களை புறக்கணிச்சவங்க 10 பேரு, உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு 1000 பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. 10 பேருடைய புறக்கணிக்க பற்றி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு மனுஷனுடைய புறக்கணிக்க பற்றி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு மனுஷன் தூற்றி திரிகிறத குறித்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை தூசிக்கிறது ஒரு மனுஷன், உங்களுக்கு விரோதமா இருக்கிறது ஒரு மனுஷன், உங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது லட்சங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் லட்சங்களை வச்சிருக்கிறாங்க. நீங்க அதையே பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க ரிஜெக்ட் பண்ற அந்த ஒருத்தரை பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க எப்படி அப்படி பார்க்கலாம்? நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? 1000 பேர் ஏற்றுக்கொள்றதை விட்டுட்டு ஒரே ஒருத்தருடைய புறக்கணிப்பை பார்த்து வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க, கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ, என்னை இப்படி புறக்கணிச்சுட்டாங்க, ஐயோ என்னை இப்படி அவமானப்படுத்துறாங்க, ஐயோ என்னை இப்படி விட்டுட்டாங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா? நீ தைரியசாலி அல்லவா? நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாது. 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியம்னு ஒருத்தன் இருந்தான்ல. 12 பேர் இருக்கிற இடத்துல ஒரு யூதாஸ் காரியத்தை இருப்பானா? இருக்க மாட்டானா? கர்த்தருக்கு 12 பேருக்கு, ஆண்டவருக்கு 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியத்தை இருந்தானா, உங்களுக்கு 12 பேர்ல ஒருத்தன் எதிரியா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா? சொல்லுங்க. தன்னுடைய சகோதரருடைய ரூபன் நேசிச்சாலும் அந்த ரூபன் சிமியோன் இருக்கும் போது அத்தனை பேர் மத்தியில யோசேப்புக்கு வெறுப்பு. அத்தனை 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 10 பிள்ளைல 8 பிள்ளை அவனுக்கு வெறுப்பா தானே இருந்தாங்க. அப்ப இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. இல்லாம இருப்பாங்களா? சொல்லுங்க. அவங்களுக்கு எப்படியாவது அந்த பொறாமை வந்துடும், எப்படியாவது இருப்பாங்க. ஆனா நமக்கு ஏத்துக்கொள்ற 1000 பேரை குறிச்சு கவலை இல்லை. ரிஜெக்ட் பண்ற, ஆமா, அவரை பெரிய ஆளா நினைச்சு எதுக்கு அப்படி? இது இருக்கிறது தான். இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன், இந்த பாதையில நான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன். ஏத்துக்கொள்றத நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போகலன்னா கூட நம்ம அதுல பெரிய எஃபெக்ட் ஆக மாட்டோம். ஆனா அந்த ரிஜெக்ஷன், நம்மள வெறுக்கிறது, கஷ்டப்படுத்துறது, கோல் சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுத்தும் நம்மள. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உன்னை ஏத்துக்கிறதுக்கு 10,000 பேரை வச்சிருக்கேன், உன்னை ஏத்துறதுக்கு 1,00,000 பேரை வச்சிருக்கேன். நீ எதுக்கு இந்த ஒரு மனுஷனுக்காக? நீ எதுக்கு இந்த ஒரு மனுஷனுக்காக? இந்த டயலாக்க நீங்க மறக்க கூடாது. என்ன டயலாக்? புறக்கணிச்சது ஒரு வீடு, ஏற்றுக்கொள்றது ஒரு நாடு. புறக்கணிச்சது ஒரு வீடு, ஏற்றுக்கொள்றது ஒரு நாடு. ஆமே. இதை அப்படியே எழுதி வச்சிருங்க. நீங்க டைரியில எழுதி வைங்க. புறக்கணிக்கும் போதெல்லாம் எழுதி வைங்க. நீ ஏன் கவலைப்படுற? தூக்கி போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. ஆமென். என் ரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். பயன்பட ஆரம்பிங்க, கிரியை செய்ய ஆரம்பிங்க, நிறுத்தாம நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க.